500 ரூபா தருவேன். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நீ கரெக்டா பதில் சொல்லிட்ட அப்படின்னா இந்த 500 ரூபா உனக்கு தான். ஓகேவா? கேள்வி கேட்கலாமா? நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற இந்த பானிபூரி கடையில? மேக்ஸிமம் ஒரு 2500 ரூபாய் சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2500 ரூபா சம்பாதிக்கிறேன். அதுக்கு மேல சம்பாதிப்பியா இல்ல கரெக்டா டெய்லியுமே 2500 வந்துருமா? ஒரு நாள் 3 நாள் அது மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். எக்ஸ்ட்ரானா எவ்வளவு வரும்? மேக்ஸிமம்னா எவ்வளவு வரும்? 3000 வரும். ஒரு நாளைக்கு 3000 வரும். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருக்கு. நீ ஸ்கூலுக்குலாம் போறியா? போறேன். எங்க என்ன படிச்சிட்டு இருக்க இப்ப? நான் வந்து வேலம்மா ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூலுக்கு போவேன். சாயந்தரம் அப்பா இல்லை எனக்கு, அதனால வந்து அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்துட்டாங்க. அதனால வந்து அம்மாக்காக நான் ஈவினிங் வந்து கடை வேலைலாம் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு போய் ஹோம்ஒர்க்லாம் முடிப்பேன். ஓ பரவாயில்லையே. அம்மாவுக்கு நீ தான் இப்ப பாத்துக்கிற. சூப்பர்ரா, பெரிய விஷயம். ஒரு சின்ன பையன் அவன் குடும்பத்தையே பாத்துக்கிறான், அப்பா இல்லாத ஒரு காரணம். சூப்பர்ரா. அதுவும் 3000 ரூபா சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இவனை பார்த்து இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய, இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் எனக்குலாம் இன்னைக்கு இந்த பையனை பார்த்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ரா. இந்தா தம்பி, இந்த 500 ரூபாய் உனக்கே கொடுக்குறேன்டா. உன் பேர் என்ன சொல்லவே இல்லை? உன் பேர் என்ன? ஸ்ரீ. என்ன படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். சூப்பரா தம்பி.